வணக்கம். நான் சூர்யா தங்கராஜ். பெண் குழந்தைகள் இருந்தாலே அந்த வீட்டுக்கு தனி அழகுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லைங்க, 2 அழகான பெண் குழந்தைகளுக்கு இப்போ நம்ம பியூபர்ட்டி மேக்கப்புக்காக போயிட்டுருக்குறோம். எனக்கு பொதுவாகவே பியூபர்ட்டி மேக்கப்னால் ரொம்ப பிடிக்குங்க. இன்றைக்கி அது அப்படியே ரெட்டிப்பான சந்தோஷமாக இன்றைக்கி எனக்கு கிடைக்க போகுது. அவ்வளோ அழகான 2 குட்டி பாப்பாங்க. அவங்களுக்கு தான் இன்றைக்கி பியூபர்ட்டி மேக்கப்புக்காக வந்திருக்கிறோம். 2 பேருக்கும் ஒரே மாதிரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்லியிருந்தாங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்த ஒர்க்குக்காக 4 ஆர்டிஸ்ட் வந்திருக்குறோங்க. ஏன்னா எந்த ஒர்க்குமே குறை இருக்கக்கூடாது. 2 பேருக்கும் ஒரே நேரத்தில் பண்ணுறோம் அப்படிங்கிறதுக்காக நம்மளுக்கு வேலை குறையும் அப்படின்ட்டுலாம் இல்லைங்க. கண்டிப்பாக 2 பேருக்கும் செய்கிற வேலைகள் நம்ம செஞ்சு தான் ஆகணும். அதனால் 2 ஆர்டிஸ்ட் 2 அசிஸ்டண்ட் அப்படிங்கிற மாதிரி நாங்கள் போயிருந்தோம். குறிப்பிட்ட டைமுக்குள்ளே 2 பேருமே ரொம்ப அழகாக ரெடி பண்ண முடிஞ்சுதுங்க. இவங்களுக்கு மட்டும் இல்லாமல் இவங்க அம்மாவுக்கும் ஒரு பேசிக்கான ஒரு மாம்ஸ் மேக்கப் கேட்டிருந்தாங்க. அதுவும் ரொம்ப நீட்டாக பண்ணி கொடுத்துட்டோங்க. இவங்க ரொம்ப நாளைக்கு முன்னாடியே நம்மக்கிட்ட மேக்கப் புக் பண்ணிட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு 5 மாதத்துக்கு முன்னாடியே நம்மக்கிட்ட மேக்கப் புக் பண்ணியிருந்தாங்களுங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சுங்க. அவங்க சொல்லும் போதே ட்வின் பேபிஸ் அப்படின்னு சொல்லும்போதே இந்த நாள் எப்போ வரும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஏன்னா ஒரு குட்டி பாப்பாவுக்கு பண்ணுறதே அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக நல்லாயிருக்கும். பியூபர்ட்டி மேக்கப் பண்ணும்போது அந்த சின்ன குழந்தைங்களா இருக்கிற பொண்ணுங்களுக்கு பண்ணும்போது அவ்வளோ நல்லாயிருக்கும். இங்கே 2 பேரும் ஒரே மாதிரி இருக்கிறாங்க. இந்த அவுட்புட் எப்படி இருக்கும், 2 பேர்த்தையும் ஒரே மாதிரி வச்சு ஃபோட்டோ ஷூட்ஸ் எல்லாம் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. ஹேர்டு பார்த்தீங்கன்னா மெஸ்ஸி பிரைட் கேட்டிருந்தாங்க. 2 பேருக்குமே ஹைலைட்டிங் எக்ஸ்டென்ஷன் ஆட் பண்ணிவிட்டு ஒரு நீட்டான ஹேர்டு கொடுத்துருக்குறோம். 2 பேருக்குமே எந்த விதத்துலேயுமே எந்த மாற்றமுமே இருக்கக்கூடாது. ஏன்னா உனக்கு பெட்டராக இருந்துச்சு, எனக்கு கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு, அந்த மாதிரி எதுவுமே இருந்துடக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் நாங்கள் ரொம்பவுமே கான்ஷியஸாக இருந்தோங்க. அதனால் 2 பேருக்கும் ஒரே மாதிரி நீட்டாக பண்ணி கொடுத்துருந்தோம். 2 பேரும் பார்த்தீங்கன்னா ட்வின்ஸ் அப்படி இருந்தாலும் 2 பேர்த்தையும் பார்க்குறதுக்கு நல்லாவே அடையாளம் தெரிஞ்சுது. ஒரு டிஃப்ரென்ஸ் இருந்தது. 2 பேரும் ஒரு விதவிதமான அழகில் இருந்தாங்க. பார்த்துக்கிட்டே இருக்கலான்னு இருந்துச்சுங்க. மேக்கப்புக்கு அப்புறம் சாரீஸ் பார்த்திங்கன்னா நான் ஒரே மாதிரி எடுத்திருப்பாங்க அப்படின்னு நான் நினச்சேன். ஆனால் அவங்க கிளாத் ஒரே மாதிரியும் கலர் வேரியேஷன் மட்டும் வேறு மாதிரியும் எடுத்திருந்தாங்க. 10 மேக்கப் ஒரே நாள் இருக்கும்போது கூட எனக்கு அவ்வளோ டயர்டாக இருக்காதுங்க. எனக்கு கிளம்பி போகும்போது ரொம்ப குஷியாக போவேன். அன்றைக்கி பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப டயர்டாக இருந்துச்சு. இங்கேருந்து சேலம் ட்ராவல் 3 மணி நேரம் அந்த மாதிரி ஆகும். 3 மணி நேரமும் நான் காரில் தூங்கிட்டே தாங்க போனேன். ஆனால் அங்கே போய் இந்த குட்டீஸை பார்த்த உடனேமே எனக்கு ரொம்ப ஹாப்பியாகிருச்சு. 2 பேரும் இப்போ செம்மையாக நம்ம காமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ஒர்க் முடிகிற வரைக்கும் நான் அப்படி தான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். மேக்கப் முடிச்சதுக்கப்புறம் எப்போவுமே நான் ஒரு 4 ஃபோட்டோஸாச்சும் எடுத்துக்குவேங்க. ஆனால் இந்த இடத்துல எனக்கு ஒர்க் ரொம்ப கரெக்டாக இருந்துச்சு. ஏன்னா 2 பேருக்கும் ஒர்க் பண்ணணும், அப்புறம் அவங்க அம்மாவுக்கும் ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறதுனால. ஆனால் ஃபோட்டோகிராஃபர்ஸ் ரொம்ப சூப்பராக ஃபோட்டோஸ் எடுத்து கொடுத்தாங்க. அவங்களோட கேமராவில் பார்க்கும்போது இன்னுமே ரொம்ப அழகாக இருந்துச்சு. ப்ரைடல் மேக்கப் எந்த அளவுக்கு நமக்கு புக் ஆகுதோ அதுக்கு ஈக்குவலாகவே பியூபர்ட்டி மேக்கப்பும் புக் ஆகுதுங்க. எப்போவுமே பியூபர்ட்டி மேக்கப்னால் செகண்ட் சேஞ்ச் ஒரு இருக்குங்க. ஆனால் இவங்களோட ஒர்க்கில் அதெல்லாம் எதுவும் இல்லைங்க. ஃபஸ்ட்டே அந்த சாரியை கொடுத்துட்டாங்க. எனக்கு ஏற்கனவே அவங்க சாரியோட ஃபோட்டோ அனுப்பிச்சதுனால அதுக்கு மேட்சாக நாங்கள் ஃப்ளார் ரெடி பண்ணி கொண்டு போயிட்டோம். ரொம்ப அழகாக செஞ்சு ரொம்ப அழகாக இருக்குது. இவங்க வியர் பண்ணியிருக்கிற ஜுவல்ஸ் நம்ம தாங்க ப்ரொவைட் பண்ணியிருந்தோம். ஃப்ளார் மேக் பண்ணதும் ஃப்ளார் ரெண்டல் ஜுவல்ஸ் கொடுத்ததும் நாம் தான். 2மே கொஞ்சம் சிமிலராக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி 2 ஜுவல்ஸுக்குமே பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லாத மாதிரியான ஜுவல்ஸ் அவங்களுக்கு நம்ம கொடுத்துருந்தோம். நல்ல கிளாஸியாக க்ளோயிங்கான ஹெல்த்தியான ஒரு ஸ்கின் மாதிரியான ஒரு மேக்கப் கொடுத்துருந்தோம். ஒரு நீட்டான சாரீ ட்ரேப்பிங், அழகான ஒரு ஹேர்டோ, நல்ல கோல்டு மாதிரியே இருக்கிற ஜுவல்ஸ் இதெல்லாம் கொடுத்ததுக்கப்புறம் அவங்களோட அவுட்புட் ரொம்பவுமே அழகாக இருந்துச்சு. பியூபர்ட்டி மேக்கப் போகும்போது ரொம்ப குட்டி பாப்பாவங்களாக இருக்கிறாங்க அப்படிங்கிறதுனால சில நேரத்தில் மேக்கப்புக்கு கோஆப்ரேட் பண்ண மாட்டாங்களுங்க. ஆனால் இவங்க 2 பேருமே அப்படி இல்லைங்க. எங்களுக்கு ஒர்க் பண்ண டென்ஷனே இல்லை. இது வேண்டாம் அது வேண்டாம், எனக்கு இது வலிக்குது, எனக்கு அது பிடிக்கல, அப்படி எதுவுமே சொல்லிங்க. நான் என்ன பண்ணுறேனோ அதுதான். என்கிட்ட என்னோடய சஜஷன் என்னவோ அதில் தான் விட்டுட்டாங்க. எல்லாத்தையும் விட முக்கியமான விஷயம், இப்போ நிறையா பேரண்ட்ஸ் கேட்குறது, எங்கள் பொண்ணுக்கு எந்த ஸ்கின் அலர்ஜியும் வந்துடக்கூடாது, மேக்கப் நீங்கள் பண்ணி மறுபடியும் எதாவது ப்ராப்ளம் வந்துடக்கூடாதுங்கன்னு அடிக்கடி நிறைய பேர் கேட்குறது இப்போ நம்ம பார்க்குறோம். ஆனால் நம்மளோட ப்ராடக்ட்ஸ் எந்த ஸ்கின் ப்ராப்ளமும் வராதுங்க. ஏன்னா இவ்வளோ சின்ன பொண்ணுங்களுக்கும் பண்ணுறோம், ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்களுக்கு பண்ணுறோம், 5 வயசு குட்டி பாப்பாக்கெல்லாம் கூட மேக்கப் பண்ணுறோம். நம்மளோட ப்ராடக்ட்ஸ்னால எந்த ஸ்கின் ப்ராப்ளமும் வராது. இதை பற்றின உங்களோட கருத்துக்களை நீங்கள் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸ்டேஜில் நிற்க வச்சு அவங்க 2 பேர்த்தையும் பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருந்துச்சு. அவங்க அம்மா அந்த 2 பாப்பாவங்களையும் பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருந்துச்சுங்க. அவங்களோட தட்டு அலங்காரம்லாம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் அழகாகவும் இருந்துச்சு.
நாங்கள் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணும்போது காலையில் பார்த்திங்கன்னா 5 மணி. ஆனால் நாங்கள் ஒர்க்லாம் முடிக்கிற டைமுக்குள்ளே வந்து காலையில் பிரேக்ஃபாஸ்ட் வந்து காலியாயிருச்சு. சரி நாங்கள் கிளம்பலாம் அப்படின்னு பார்க்கும்போது அவங்க எங்களுக்காக எடுத்து வச்சுருந்தாங்க. காலியாயிருச்சு அப்படின்னு விடாமல் நாங்கள் வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்காக எடுத்து வச்சுருந்தாங்க. எங்களுக்கு அது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சுங்க. எங்களை சாப்பிட வச்சு தான் அனுப்பிச்சி விட்டாங்க. அவ்வளோ ஒர்க் டென்ஷன்லேயும் வந்து அவங்க எங்களை கவனிக்க மறக்கவே இல்லைங்க. அவ்வளோ நல்லா பார்த்துக்கிட்டாங்க. அங்கிருந்து நாங்கள் ரொம்ப சந்தோஷமாக வந்து கிளம்பி வந்தோங்க. சுகரில் பண்ண டாய்ஸ் எல்லாமே வச்சுருந்தாங்க. அதெல்லாம் எங்களுக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. இது மாதிரி நான் பார்த்ததே இல்லை. அதில் ரொம்ப அழகாக வந்து வச்சுருந்தாங்க. ரெகுலராக பார்க்குற பியூபர்ட்டி மேக்கப்பில் இருக்கிற சீர் இல்லாமல் இதில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு அவங்க பண்ணிகிட்டு இருந்தது. ஒரு நாள்லேயே வந்து அவங்களுக்கு கொடுத்துருந்த திங்ஸ் எல்லாமே வந்து அழகாக ரிட்டர்ன் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் ஃபோட்டோகிராஃபர் எடுத்திருந்த ஃபோட்டோஸும் வந்து எனக்கு வந்து அனுப்பிச்சி விட்ருந்தாங்க. அவங்க வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்ததா வந்து ரிவ்யூவும் கொடுத்துருந்தாங்க. இது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சுங்க. இந்த ஒர்க் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மேக்கப் சம்மந்தப்பட்ட அப்டேட்ஸுக்கு சூர்யாஸ் மேக்கப் ஆர்டிஸ்ட்டையே ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாங்க. நன்றி, வணக்கம்.